பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரோ அந்த திட்டத்தை அவருடைய பிளான் படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில மனுஷனுக்காக செஞ்சு முடிச்சாரு. எல்லாத்தையும் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த மோசையின் நியாயப்பிரமாணங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். யாருக்காக? மனுஷனுக்காக. அடுத்தது ஆறாவது வார்த்தை 7வது வார்த்தையா? பரவாயில்ல. 7வது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44 46 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23 44 46 வசனங்கள். இப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரம் ஆகுது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமியில் சூரியன் வில்லடைந்தது. தேவாலயத்தின் கடைசியை நகர்ந்த 2 கேள்வி. இயேசு பிதாவே உங்களுடைய கைகளை நாமே ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை போதுங்க. ஒரு வேலைய செஞ்சு முடிச்சுட்டு அத பிதா கிட்ட சொல்லிட்டு ஜீவனை விடுறாரு. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? பர்ஃபெக்ட் காட். அவர் என்ன சொன்னாரோ அத அவர்கிட்டயே மறுபடியும் ரிட்டர்ன் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லி அவருடைய ஆவியை என்ன பண்றாரு? பிதாவினிடத்துல ஒப்புவித்து அவரு தன்னுடைய ஜீவனை விடுகிறவரா இருக்கிறார். ஆவியை ஒப்பு கொடுக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு எழுதப்பட்ட சங்கீத தாவீது சொல்றாரு, பிதாவே என் ஆவியை உம்மிடத்துல ஒப்புவிக்கிற அப்படிங்கிறார். அப்படின்னா யூதர்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா ஆவியை ஒப்பு கொடுக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, படுக்கும் பொழுது இரவு நேரங்கள்ல உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நீ என்ன பண்ண? படுக்கணும். காலையில இருந்து நம்ம வேலை செய்வோம், நிறைய வேலைகள் செய்வோம், அங்க போவோம் இங்க போவோம், எப்படியோ டென்ஷன். அப்படியே படுக்க கூடாது. அப்படியே படுக்க கூடாது. இந்த ஆவி அமர பண்ணணும். எப்பயுமே ஆவி என்ன பண்ணணும்? அமர பண்ணி இந்த ஆவிய பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டு படுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா, இந்த நாள் முழுவதும் என்ன பாதுகாத்து இருக்கிறீங்க. நான் எவ்வளவோ பிரயாணங்கள் போயிருக்கிறேன், களைச்சு போயிருக்கேன், படிச்சிருக்கேன். எத்தனையோ பேர் என்னை திட்டி இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறேன். நான் பஸ்ல போகும்பொழுதும் கூட கீழே விழுந்துட்டேன். ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? என்னைய பாதுகாத்தீங்க. அதனால உங்களுக்காக நன்றி. உங்களுக்கு நன்றி. என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த நாள்ல உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? படுக்கணும். யூதர்கள் பாருங்க கடைபிடிக்கிறாங்க. தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, ராகத்தலைவனுக்கு ஒப்புக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 31:5 என் ஆவியை ஒப்பு கொடுக்குற. அப்ப அந்த ஆவியை ஒப்பு கொடுக்கறங்கிறது ரூல்ஸ் மாதிரி. அவங்க ஒவ்வொருத்தரும் அதை செய்யறாங்க. அப்ப ஏசுநாதரும் செய்யறாரு. புரியுதா நான் சொல்ல வர்றது? அப்ப ஏசுநாதர் என்ன பண்றாரு? அதை செய்யறாரு. அப்ப யூதர்கள் என்ன பண்ணுவாங்களா? தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாள் இதை சொல்லி கொடுப்பாங்களாம். பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா? சொல்லி கொடுப்பாங்களா. அப்ப அந்த 5 வயசுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 வயசுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த 5 வயசுல வளையாதது 50 வந்தாலும் வளையாதுன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம வயசான தாத்தாவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதன்படிதான் 5 வயசுல திருந்தல அப்படின்னா அவங்க 50 வயசு வந்தாலும் அந்த சுபாவங்களை என்ன பண்ணிக்கவே மாட்டாங்க? மாத்திக்கவே மாட்டாங்க. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். நம்ம படுக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து படுக்க வைக்கணும். இப்ப இவ்வளவு காரியங்கள் நடந்தது இல்லையா? இப்ப ஏசுநாதரை சிலுவையில எல்லாம் அடிச்சு எல்லாம் என்னென்னமோ செய்யறாங்க. யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே பிசாசின் திட்டம்னு சொல்லுவாங்க. யூதர்கள் ஒரு பக்கம் பேசுவாங்க, பிசாசு ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்? நல்ல சந்தோஷமா இருப்பான். ஏசுநாதரோட டைம் இதோட முடிஞ்சது, இனிமேல் நம்மளுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு அவன் என்ன பண்ணிருப்பான்? கொஞ்சம் இருப்பாப்போட இருந்திருப்பான். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப இது தற்செயலா நடந்ததா? பிசாசு செஞ்சானா அப்படின்னா அது ஒரு நாளும் பிசாசனால செய்யவே முடியாது. பிசாசனால என்ன பண்ணவே முடியாது? செய்யவே முடியாது. இது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
32 இருந்து 33வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை எடுத்து வாசிங்க. அந்தபடி போர் செய்வது அவருடனே கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இந்தியவனுடைய காலெழுப்புகள் இல்லம்மா, அதுக்கு முன்னாடி படிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் அதுக்கு படிங்க. கேச காடியை வாங்கின பின்பு இந்திரிஷ்ட என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை வெறுப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்காக ஆயத்த நாளா இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் விடாதபடி யூதர்கள் பிலாத்தின் இடத்தில் போதும் எனக்கு தேவையான வசனம். அந்த நாள் பாத்தீங்கன்னா 31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமா இருந்தபடியினால். அப்ப எல்லாமே ப்ரீ பிளான், எல்லாமே பிதாவுடைய திட்டத்தின்படிதான் நடக்குதே தவிர இவங்க போறாங்க போர் சேவகரெல்லாம் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டவங்க எல்லாம் இயேசுநாதர் மறிச்சிட்டாங்களான்னு பாக்குறதுக்கு போகும் பொழுது அந்த 2 பேர் என்ன பண்ணவே இல்ல, அவங்க மறிக்கல. ஆனா இயேசுநாதர் என்ன பண்ணிட்டாரு, மறிச்சிட்டாரு. அப்ப மறிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கால் எலும்புகளை என்ன பண்ணணும், முறிச்சா அவங்க செத்து போயிருவாங்க. ஆனா இயேசுநாதர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, மறிச்சு போயிட்டாரு. அப்ப அவங்க போறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையாலுமே இவர் யாரு, இவர் தேவனுடைய குமாரர், இவர் பரிசுத்தர் அப்படிங்கிறார். ஏன், நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவது இல்லை என்பது எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அதனால இயேசு கிறிஸ்துடைய கால் எலும்புகள்லாம் யாருமே என்ன பண்ணவே முடியாது, முறிக்க முடியாது. ஏன்னா நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவது இல்லை. அப்ப பிசாசு பிளான் பண்ணிட்டா இவரை கொல்றதுக்கு. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுனால அவங்கள ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டர் அவங்க வர்றாங்க, இந்த மாதிரி நகர்த்தி போகணும், ஒரு படத்தை நகர்த்தி போறாங்க இல்லையா, ஒரு காயின் மாதிரி, அந்த மாதிரி இவங்களும் ஒரு கேரக்டரா இருக்கிறாங்க. அப்ப அதனால இவங்க மூலமா இது நடந்துருச்சு, பிசாசு இப்படி பண்ணிட்டா அப்படின்னால தேவனுடைய திட்டத்தின்படி இயேசுநாதர் ஒவ்வொரு மனுஷனுக்காக மரிக்க வேண்டியது எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. யோவான் 10:15. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றார். போதுங்க. அப்ப யாருமே என்ன பண்ணவே முடியாது, எந்த பிளான் யாருமே பண்ண முடியாது. மரிக்கிறதுங்கிறது இயேசு கிறிஸ்துனார் மரிக்கிறதுங்க அவருடைய திட்டத்துல இருக்குது. அதனால தனிப்பட்ட எந்த மனுஷனும் பிசாசோ யாருமே அவரை என்ன பண்ணவே முடியாது, சிலுவைக்கு கொண்டு போகவே முடியாது. அவரே ஆயத்தமா இருக்கிறார். அப்படிதான் பிளானோட தான் அவர் என்ன பண்றாரு, இந்த பூமிக்கே வர்றாரு. ஹல்லேலூயா. அப்ப யாருமே என்ன பண்ண முடியாது, அவரை கம்பல் பண்ணி மரிக்கலாம் சொல்ல முடியாது. யோவான் 16:28 எடுத்து வாசிங்க. நான் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். போதுங்க. அப்ப அவர் எங்க இருந்து வந்தாருங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எங்க இருந்து வந்தாரு, பிதாவின் இடத்துல இருந்து வந்தாரு. அப்ப மறுபடியும் எங்க போறாரு, அவரு பிதா கிட்ட போறாரு. அப்ப வேற யாருமே இந்த பிளான் எல்லாம் போட முடியாது. 2. அடுத்தது இவர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சிலுவை மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம வாசிச்ச வசனத்துல இருந்து யாருமே அவரை ஃபோர்ஸ் பண்ணி, நம்ம ஒரு சில வேலைகளை செய்யறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுவோம். காலையில இருந்து செய்ய அந்த வேலை நம்ம சொல்லிருப்போம், செய்யாம பெண்டிங்லயே இருந்துட்டே இருக்கும். நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு எரிச்சலா சலிப்பா வரும், இன்னும் செய்யலப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இவரோடது இது எல்லாமே என்ன அப்படின்னா, யாருமே இவர் அந்த மரணத்துக்கு இவரை ஃபோர்ஸ் பண்ணலையாமா. வசனம் சொல்லுது, ஏசியா, பிதாவே அவரை நொறுக்க சித்தமுள்ளவராயிருந்தார். அப்ப பிதாவுடைய திட்டம் அது. அதனால அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுனாலதான் நீ என்னை விசாரிச்சுட்டு இருக்கிற, இல்ல அப்படின்னா உனக்கு அந்த ரைட்ஸே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. ஹல்லேலூயா. யோவான்ல நம்ம அதை பார்க்கலாம் அந்த வசனத்துல. இப்ப அவங்க கேக்குறாங்க, நீங்க இப்படி இந்த மாதிரி நீங்க யூதருக்கு ராஜாவா, உங்ககிட்ட எந்த குற்றம் இல்லையான்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ரைட்ஸ். எங்க, பரத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து கட்டளை வந்தனாலதான் நீ என்னை விசாரிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறார் கிட்ட இயேசுநாதர் சொல்றாரு. அப்ப எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலுவை மரணத்தையும் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரு. ஒரு சிலர் ஒரு வேலையை செய்யறதுக்கு व्यसனப்பட்டு செய்வாங்க. ஆனா மனுஷனுக்காக அந்த வேலைய அவர் சந்தோஷமா செஞ்சாராம். செஞ்சுட்டு பிதா கிட்ட அவர் ஆவி எப்படி ஒப்பு கொடுக்கிறாராமா, சந்தோஷமா ஒப்பு கொடுக்கிறாராம். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு வேலையை எப்படி செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த 4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம
நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பாருங்க. சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் ஒரு நிமிஷம் செய்ய முடியாது, அடுத்த நாள் செய்யலாம்னு சொல்ல முடியுமா? சந்தோஷமா செஞ்சாரு. அப்ப தேவ சமூகத்துல நாம அப்படிதான் இருக்கணும். ஏசுநாதரை போல இருக்கணும். எவ்வளவு பெரிய வேலை அது, அசால்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஆதாம் காலத்துல இருந்து செஞ்ச அத்தனை பாவங்களையும் சுமந்து இந்த மனுஷனுக்காக, மண்ணான மனுஷனுக்காக, தேவதூதர்கள் தப்பு செய்யும் பொழுதெல்லாம் அசால்ட்டா மேல இருந்து அடிச்சு கீழே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா மனுஷன் மேல மட்டும் அவருக்கு எவ்வளவு கரிசனை, அக்கறை, அன்பு, இரக்கம் இருக்குதுன்னு பாருங்க. அந்த தேவன் எல்லாத்தையும் சகிச்சு அந்த சிலுவை மரணத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை அவர் என்ன பண்றாரு? சிலுவையில் அழகா செஞ்சு முடிக்கிறார். அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவங்களும் நாம அப்படிதான் இருக்கணும். இல்லையா? மரணம் என்ன பண்ணும்? என்னைக்கு வேணா வரலாம். மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல இருக்குது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பாங்க. அப்ப அதெல்லாம் விட்டுறணும். சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல இருந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். நம்மளுடைய ஆவிய நம்மளுடைய மரண நாட்கள்ல நம்ம சந்தோஷமா நம்மளுடைய ஆவிய தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அல்லையா? அப்ப அதனால நமக்குள்ள கசப்பு இருக்க கூடாது, முறுமுறுப்பு இருக்க கூடாது. இந்த எதுக்காக இந்த சபை அப்படின்னா, தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சபை. ஏசுநாதரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம போக வேண்டிய இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான். இங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணவே கூடாது? தர்ம சங்கடம் வரக்கூடாது, மனக்கசப்பு வரக்கூடாது. இதை எல்லாமே இந்த கேட்டுக்கு தாண்டி நீங்க போனோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். அல்லையா? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை குறிச்சு ஒரு 2 வார்த்தை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நீங்க அப்படியே அந்த பேச்சை மாத்திட்டு போயிடணும். நீங்க அப்படி பேச்சை மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு விசுவாசியை குறிச்சு இன்னொரு விசுவாசி பேச மாட்டாங்க. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? 1 மணி நேரம் நீங்க பேச வச்சு வேடிக்கை பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு இன்னொருத்தவங்க காதுக்கு போகும்போது அது எப்படி போகும்? வேற விதமா போகும். இப்படிதான் என்ன பண்ணும்? சங்கடங்கள் சபையில வரும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், சபை அதற்காக நடத்தப்படவில்லை. புரியுதா? உங்களுடைய டைம் அது எல்லாமே அதற்காக அல்ல. புரியுதா? நீங்க என்னத்தை கத்துக்கணும் அப்படின்னா ஏசுநாதரை கத்துட்டு போகணும். அவ்வளவுதான். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். இல்லைன்னா இந்த 1 மணி வெயில்ல நம்ம ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? அதனால முதல்ல சங்கடங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, மற்றவங்களை மன்னிங்க. அதாவது அந்த சொல்றான் பாருங்க, யூதாஸ் காரியோத்து முத்தம் செஞ்சு காட்டி கொடுத்தான் இல்லையா? ஏசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரெட்டை கொடுக்கும் பொழுதே இந்த துணிக்கையில நினைக்கிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டே கொடுக்கறாரு. அப்படியெல்லாம் யாருமே இந்த பூமியில என்ன பண்ணவே மாட்டாங்க, பாவம் செய்யவே மாட்டாங்க. அப்படி ஒரு தேவனை நம்மளால பார்க்கவே முடியாது. நேருக்கு நேர் சந்திச்சு வாழ்ந்தவங்க அந்த தேவனத்தான், அப்பேற்பட்ட தேவனத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையான நம்ம என்ன பண்றோம்? தியானிக்கிறோம், கேட்கிறோம். அவருடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம கேட்டு அதன்படி இப்படிப்பட்ட ஒரு தேவனை அப்படின்னு நம்மளே அறியாம நம்ம என்ன பண்றோம்? அவரை நேசிக்கிறோம். அப்ப சபையில என்ன பண்ணவே கூடாது அந்த மாதிரி காரியங்கள். நீங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லணும், இந்த சிஸ்டர் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அது உங்களுக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது, சபையை நடத்துற எங்களுக்கும் நல்லது. அல்லையா? ஏன் அப்படின்னா எங்களுக்கு யாரையுமே விட்டு கொடுத்து பேசவே தெரியாது. நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா நான் இந்த இடத்துல நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எங்க நிக்கணும்? நான் வெளியே நிப்பேன். நான் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது என்னுடைய வேலை கிடையாது. உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு சகோதரிய பத்தியோ ஒரு சகோதரனை பத்தியோ உங்ககிட்ட ஒரு நிமிஷம் இவங்க இப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணாதீங்க, நீங்க கேட்காதீங்க. சரிங்க சிஸ்டர் பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஊழியத்துல 15 வருஷம் நாங்க என்ன பண்ணிட்டே வந்திருக்கிறோம், நடத்திட்டே வந்திருக்கோம். 15 வருஷத்துக்கு மேல. அப்ப ஒரு விசுவாசிய பத்தி நான் ஒரு விசுவாசிக்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்ம ஊழியம் செய்யற நாமளே என்ன பண்ணவே கூடாது, மத்தவங்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடாது.
நான் நல்லது சொன்னேன் அது ஓகே, ஆனா மைனஸ் சொன்னோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், வேஸ்டா போயிரும். எல்லாவற்றையும் தேவன் பாக்குறாரு. அதனால உங்களுக்கு நான் தயவா கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல அந்த மாதிரி காரியங்கள் இருந்தா நீங்க ஆரம்பத்திலேயே அதை என்ன பண்ணிருங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. அதுக்காக தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இந்த இடத்துல வர்றோம். இல்லை அப்படின்னா நம்ம வெளியே சந்தை கடையில நிறைய பேரை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க நாள் ஃபுல்லா. நீங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல எல்லாம் 10 மணி வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் உட்கார்ந்து வெட்டி நாயம் பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசிட்டே இருப்பாங்க? அதுல ஜீவன் இருக்குமா, பலன் இருக்குமா, ஆரோக்கியம் இருக்குமா, சுகம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. வெட்டி நாயம் தான் இருக்கும். இல்லையா? அது நம்ம சபையில செய்வது கிடையாது. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேலை, உங்க மேல இருக்கிற அழைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஏசுநாதர் எப்படி பிதாவாகிய தேவனிடத்துல அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு, பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சாரு. 2 தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேரு சொல்ல முடியும்? அப்படி சொல்ற இடத்துல நம்ம இருக்கணுங்கிற நான். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு இந்த என்னது ஒப்புவிப்புல நான் சொல்ற மெசேஜ். அந்த மாதிரி நம்ம வாழணும். பவுல் தன்னுடைய நெஞ்சை நிமித்தி சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடுன. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ அடி உத மிதி. அவர் அப்படியே என்னது கூடைக்குள்ள வச்சு தூக்கி அந்த பக்கமெல்லாம் போட்டிருக்கிறாங்க பவுல. அப்ப ஏற்பட்ட அடி உத மிதி எல்லாம் வாங்கினாரு. யாருக்காகங்க? கிறிஸ்துவுக்காக. நம்ம அப்படி வாங்குறோமா? வாங்க. நம்ம ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவ்வளவுதானே செய்யறோம். அதுலயும் ஏன் இந்த வேலையெல்லாம்? புரியுதா நான் சொல்றது? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. வெளியே தான் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. சபைக்குள்ள நீங்க என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் தயவா செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்ம என்னன்னு சொல்றோம், சகோதரர் சகோதரின்னு சொல்றோம். அதனால நம்ம என்ன பண்ணவே கூடாது, அந்த மாதிரி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏசுநாதர் சொல்ற மாதிரி, பவுல் சொல்ற மாதிரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நேரா, ஜீவிதத்துக்கு நேரா நம்ம நடந்து போகணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் நீதியின் கிரீடத்தை பிதா வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறாரு. சின்ன தவறெல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்கறதுக்காக உனக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க. 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்தாலும், தப்பு செஞ்சாலுமே அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு வாசாமின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அதை காட்டிலும் பெரியவர். அப்ப அந்த தேவனுக்கு நேரா நம்ம கிட்ட சில குறைகள் எல்லாம் இருக்கலாம். அதையெல்லாம் சரி செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். ஹல்லேலூயா. நீ ஒருத்தர் முகம் பார்க்காம இருக்கிறதே கஷ்டமா இருக்குது. முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்க அதே மாதிரி இருங்க. நானே இவ்வளவு விரும்புறேனே, அப்ப நானும் என் தங்கச்சி பேசிக்கலன்னு எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்த்து பேசலன்னா இந்த சபையை நடத்துறவங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுதா நான் சொல்றது? நீங்கெல்லாம் நல்லா எஜுகேட்டட், அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். அதனால அதை என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. அது அப்படியே வளரும் பொழுது அதை என்ன பண்ணிடணும், கிள்ளி போட்டுட்டு போயிடணும். பெருசா வர்ற வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, சுனாமி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணிருங்க, சரி செஞ்சிருங்க. 2வது 2 கொரிந்தியர் 5:1 அதை எடுத்து வாசிங்க. ஃபைனல் வசனம். எதை அறிஞ்சிருக்கணும்? இந்த பூமிக்குரிய இந்த வீடு என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிரும். அழியாத ஒரு வீடு இருக்குது. அது யாரோடு அப்படின்னா, பிதாவோடு கூட நீங்க இருக்கிறது. பிதாவோடு கூட நீங்க இருக்கிறது அதுதான் நிரந்தரம். அதுதான் நிரந்தரம். அதை இந்த பூமியிலேயே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்குள்ள ஏசுநாதர் பரிசுத்த ஆவியானவரை வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்றவரா இருக்கிறாராமா. ரோமர் 8:27 நம்ம வாசிக்கிறோம். அந்தபடியே நீங்கள் பலவீனரா இருக்கிறபடியினால் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க.
வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்ப இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர்தான். உங்க இருதயத்துல என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தவான்களாகிய உங்களுக்காக விண்ணப்பம் பண்றவர் அவர்தான். அப்ப உங்களுடைய இருதயத்தை அவர் பக்கமா திருப்புங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவாரு. அது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த நீதியின் கிரீடத்தை நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்வதற்கு சபையில, சங்கத்துல, சமுதாயத்துல ஏசுநாதர் மாதிரி அமைதியா இருக்கணும். தப்பி தவறியும் கூட வாயின் வார்த்தைகளால மத்தவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, பேசி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அது 2ஆ போகும், 2 4ஆ போகும், இப்படி ஜோடி போட்டுட்டு போயிடும். சரிங்களா? சும்மா வந்தவன பஸ் டிக்கெட் கொடுத்து ஏத்தி பிரச்சனையை விட்ட மாதிரி வந்துடும். அதனால அதையெல்லாம் பண்ணாம தேவ சமூகத்துல அமைதியா இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதனால அதே போல இயேசுநாதர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. நாமளும் என்ன பண்ணணும்? கடைசி நாட்கள்ல நம்ம மரிக்கிற தருவாயில இயேசுநாதர் பிதா கிட்ட நம்மளுடைய ஆவியை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணுங்க? சொல்லி கொடுங்க. அப்போ கண்ட சிந்தனை வராது. படுத்தோம்னா கப்புன்னு தூங்கிடுவோம். அதுக்காகவே ஜெபம் பண்றது. எதுவும் வரக்கூடாது. கெட்ட சொப்பனமல்ல. இந்த அமுத்துறதெல்லாம் அமுத்தும்பாங்க வாலிப பிரயாயத்துல. அதனால ஒப்பு கொடுத்துட்டு படிச்சோமா அன்னைக்கு காலையில நிம்மதியா இருக்கும், பிளசண்டா இருக்கும் காலையில அந்த எழுந்திருக்கிறது. அதனால யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறோங்க? நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவர்கிட்ட. அந்த நினைப்போடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப முதலாவது என்னது? மன்னிப்பு. 2வது ரட்சிப்பு. 3வது பராமரிப்பு. 4வது தத்தளிப்பு. 5வது தாகமா இருக்கிறேன். 6வது முடிந்தது. 7வது ஒப்புவிப்பு. இதை எல்லாமே சிலுவையில இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சாரு. அல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இவ்வளவு நேரம் தியானிச்சிருக்கிறோம். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க. நிறைய 2 ஷீட் ஃபுல்லா எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. அதை பார்க்கும் பொழுது 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு என்ன நம்ம ஒரு பிளான் போட்ட திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நினைச்சேன், சரி நமக்கு இருக்கிற அந்த பலத்தோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? உற்சாகமா கிளம்பி வந்துட்டோம். பிளான் முன்னாடியே போட்டுட்டோம் இல்லையா? அப்ப அந்த பிளான் எல்லாம் நம்ம என்ன பண்ணவே கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல நம்ம என்ன பண்ணணும்? அதை கரெக்டா செய்யணும். இல்லைன்னா இந்த 3 பேர் வந்திருப்பாங்களா? சின்ன வயசுல நமக்கு முடியுதோ முடியலையோ இதுவங்கெல்லாம் போய் நான் வீடெல்லாம் போயிட்டு வீடா போய் நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க? திருச்சபையில நம்ம விதைக்கிறோம் இல்லையா? நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க போய் அங்க போய் பரலோகத்துல நின்னா கூட இவங்க ஏமாத்த முடியாது. அன்னைக்கு உனக்கு நான் சொன்னேன்னு சொல்லிடுவாரு. இத்தனை பேர் பிரசங்கம் பண்ணாங்களே, நீ ஒருத்தருதையாவது கேட்கலையாம்பாங்க. அப்ப அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கெல்லாம் ஏதோ சுவிசேஷம் சொல்லணும்னு நம்ம மேல விழுந்த கடமை. அதை நீங்க என்ன பண்றீங்க? செய்யறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இப்ப ஈஸ்டர் அன்னைக்கு கண்டிப்பா நல்ல ஒரு விருந்தோட செய்தி இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்திருக்கலாம். எழுந்திருச்சு நம்ம ஆராதனையை நிறைவு பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருங்க. எனவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், நீங்கதான். முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா.
என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே. அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே. ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆமென் ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு முன்னாடி ஒன்றும் இல்ல ராஜா. இந்த பூமியே சிறுசாதான் தெரியுது ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா எங்களை நேசிக்கிறவர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே அப்பா, இந்த 6 மணி நேரம் எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தீர். எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி பிதாவின் வலது பரிசத்தில் இன்று நீர் இருக்கிறீரப்பா. எங்களையும் அந்த ஸ்தானத்திலே நீர் கொண்டு போகும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக, உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே ஆண்டவரே, காலை முதல் இம்மட்டுமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. புதிதாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு வரட்டு இயேசுவின் நாமத்தில். அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடுவீராக. ஆண்டவரே, சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாயுமே சேவிக்காக உதவி செய்யுங்க. சகல தடைகளை மாற்றி போடுங்க. எல்லா வல்லமைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை முற்றிலும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தனுடைய அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.